சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே உள்ள செங்கழுத்துப்பாடி கிராமத்தில் மயானம் அமைப்பது தொடர்பான கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தனர். அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் மக்கள் வாக்களிக்க மறுத்துவிட்டனர். இதையடுத்து அப்பகுதியில் வசிக்கும் கிராம நிர்வாக உதவியாளரை மட்டும் அதிகாரிகள் வாக்களிக்க வைத்தனர். இதனால் ஒரே ஒரு வாக்கு மட்டுமே செங்கழுத்துப்பாடி வாக்குச்சாவடியில் பதிவாகியுள்ளது. சென்னை தண்டையார்பேட்டை மண்டல அலுவலகத்தில் சமூக ஆர்வலர் RTI செல்வம் போராட்டத்தில் ஈடுபட்டார். இவர் தேர்தல் தொடர்பான பல்வேறு விதிமீறல்கள் குறித்து புகார் அளித்து வந்தார். இந்நிலையில் வாக்காளர் பட்டியலில் தனது பெயர் இல்லை என அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். இதனை கேட்ட அதிகாரிகள் பல போராட்டங்களின் போது செல்வம் பிணம் போன்று வேடமிட்டிருந்த புகைப்படங்களை பார்த்து அவர் இறந்துவிட்டதாக கருதி பெயர் நீக்கப்பட்டிருக்கலாம் என கூறியதாக தெரிகிறது. மேலும் உங்களுக்கு சுடுகாட்டில்தான் வாக்கு இருக்கும் எனவும் அதிகாரிகள் மரியாதை குறைவாக பேசியதாக தெரிகிறது. இதனை கண்டித்து அவர் போராட்டத்தில் ஈடுபட்டார். மதுரை மாவட்டம் தத்தநேரி பகுதியில் தனது வாக்கினை மற்றொரு பெண் செலுத்திச் சென்றதாக தமிழக இளைஞர் அரசியல் கட்சி தலைவர் புகார் அளித்துள்ளார். தமிழக இளைஞர் அரசியல் கட்சியின் தலைவராக இருப்பவர் முனிஸ் பாண்டி. இவர் திருவிக-பள்ளி வாக்குச்சாவடிக்கு வாக்களிப்பதற்காக சென்றுள்ளார். இந்நிலையில் அவரது வாக்கினை செல்வி என்ற பெண் ஒருவர் செலுத்திச் சென்றதாக தெரிகிறது. இதனால் தேர்தல் அலுவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர் காதில் பூ வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டார். சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக அவர் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.